எனக்கு மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? மாப்பிள்ளை இவருக்கு ஒரு மரியாதை வேற கொடுக்கணுமா? கேடு கெட்ட மாப்பிளைக்கு. ஏய் கடுப்பேத்தாத. இவ மனநிலை சரியில்லாத மாதிரி நடிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தா இப்ப நீ இங்க டிராமா பண்ண வந்திருக்கியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி என் புள்ள மேல கை வைப்ப? வெக்கமா இல்ல? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீதான்டா பிரச்சனை, நீதான் பிரச்சனை. விடுங்க அத்தை. ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி? ஐஷு வயித்து வலி தாங்க முடியாம உனக்கு எத்தனை வாட்டி போன் பண்ணிருக்கான். நீ போனை எடுக்காததுனால தான் எனக்கு போன் பண்ணா. நான் பதறி அடிச்சு ஓடி வந்து பார்த்தா புள்ள சுருண்டு கிடக்குறாடா. அவளை இந்த மாதிரி நேரத்துல இப்படி பதற விட்டு வேடிக்கை பாக்குறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களா? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? ஏமா இதே உன் வயித்துல பிறந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா என்ன பண்ணுவ? இப்படிதான் விட்டுட்டு போவியா? அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் புரியுமா கோடீஸ்வரி? அவங்க தான் பெத்த பிள்ளையே கேவலமா வளர்த்து வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட போய் இறக்கத்தை எதிர்பார்க்கறதுக்கு பதிலா கீழே கிடக்குற கல்லு மண்ணை எதிர்பார்த்தா கூட அது இறக்கத்தை காட்டும். சரி, சரியான நேரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. உங்க பொண்ணுக்கும் உதவி செஞ்சுட்டீங்க. இனிமே என் மருமகளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. என்ன சொன்ன? ஓ மருமகளா? தோடா இவங்க மருமகளா? இப்பதான் இவ உங்களுக்கு மருமகளா தெரியுதா? அப்படி ஒரு நினைப்பு உங்க மனசுக்குள்ள இருந்திருந்தா இந்த புள்ளத்தாச்சி பொண்ணு அம்போன்னு விட்டுட்டு இப்படி வெளியில போயிருக்க மாட்டே சித்ரா. என்ன நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. சம்மந்தின்னு சொன்ன வாயி இப்ப சித்ரான்னு பேர் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சா? அவங்க நடத்தைய பொறுத்துதான் மரியாதை எல்லாம். நீ நடந்துக்கிறதுக்கு இந்த மரியாதையே உனக்கு அதிகம். எப்ப என் பிள்ளைங்க இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட விட்டீங்களோ, இனிமே ஒரு நிமிஷம் என் பொண்ணை இங்க நான் தனியா விட மாட்டேன். அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். கொடுங்க. என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? என் பொண்டாட்டிக்கு மனநிலை சரியில்லை, அவ புள்ளத்தாச்சியா இருக்கா. ஆனா அத பத்தி எல்லாம் கவலைப்படாம நானும் எங்க அம்மாவும் தனியா அவளை வீட்டுல விட்டுட்டு போயிட்டோம், நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? இல்ல யாருமே